வில்லேஜ் பிரதர்ஸ் வீலாக் மீன் குழம்பும் மீன் வறுவலும் சிறப்பாக செய்ய போகிறோம். வாங்க சமைக்கலாம். அண்ணன் மீன் மும்முரமாக வெட்டின்னு இருக்காரு போல. ஆமாப்பா. என்ன கத்திரிக்கோலில் வெட்டுறீங்க? வேலை சீக்கிரமாக முடியும்ப்பா இதில் வெட்டினா. ஓ சரி சரி, சூப்பர் சூப்பர். என்ன மீன்ண்ணா இது பேர்? இது கிழிச்ச. ஆ, இது காரப்பொடி. கலப்படமா? ஆமாம். இந்த மீனை வந்து நம்ம வறுக்கிறோம். சரி. காரப்பொடி குழம்பு வைக்கிறோம். சரி. வயல்வெளியில் அருமையாக சாப்பிட்றோம். ஓ சூப்பர்ண்ணா, சும்மா சம்முன்னு சாப்பிடலாம். சரவணா அடுப்பு ரெடியாடா? ரெடிண்ணா. சதீஷ என்னப்பா? கத்தி அங்கே இருக்கும் பேர கத்தி கத்தி அந்த கத்தி தான். ஓலை வந்து வெட்டுருப்பா. வேற முதல்ல இருந்தே வா, ஃபர்ஸ்ட்லேருந்தே ஓலையா? வெட்டிடுறேன்பா. சூப்பர் வேலை. அதுக்கு தகுதியான ஆள் ஒரே ஆள் நீ தான்டா. நான் தான், பின்ன யாரு? நான் போகிற இடம்லாம் ஓலையா இருக்கு. செம வேலைப்பா இது. கீழே பார்த்து எதனா பூச்சி போட்டு எதனா இருக்கு பார்த்து விட்டு. என்ன பார்த்துறேன் ஓலையா? நான் இது பண்ணுறேன். எனக்கும் ஓலையா? பாப்பா அடிக்கடி எல்லாரையும் ஓலையா விட்டு சொல்றாரு. அப்படின்னு என்ன, அவரு தான் மெயினு. வாடா என் தம்பி காக்கி. வரான் நல்லா. குழந்தை வெடிஞ்சிடுச்சா? வா. என்னண்ணா கட் பண்ணுற மஞ்சள் கலரில் தோல் மீறி இருக்க? ஒன்றும் இல்லைடா, இப்போ நம்ம பெரால் அடிச்சோம்ல. ஆமாம். அதில் வந்து அந்த செதால்லாம் வந்துடும். இது வராது. இந்த கிழிச்ச மீன் இதில் கூட வரும். இது வந்து தேங்காய் பாறை, இதில் கூட லைட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும் போது என்னன்னா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். முள்ளு மாதிரி செதால் பெரால் அடிக்கும் போது வராது. அருவமனையில் இருக்குது. ஆமாம், முள்ளாக இருக்கு. அதை நம்ம இப்படி தான் கட் பண்ணணும். வருது இல்லை? ஆமாம். கட் பண்ணிட்டா குழம்பு வைக்கிறேன். வறுக்கும் செய்யலாம், குழம்பும் வைக்கலாம். இப்போ நம்ம வறுக்க போகிறோம். மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்து நம்ம பெரால் அடிச்சுக்கலாம். இது வந்து கவுச்ச ஸ்மெல் அடிக்காத அளவுக்கு நல்லா இருக்கும். நல்லா சுத்தபத்தமாக நல்லா கழுவிக்கலாம். மச்சான் கட்டிங்லாம் பலமா இருக்குது. அம்புலாம் விட்டுக்கிறாங்களே. செமையா இது மச்சான். வந்து மீன் வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுறோம். மஞ்சத்தூள், சால்ட், அது உப்பு, வீட்டில் அரைச்ச காஞ்ச மிளகாத்தூள். காஞ்ச மிளகாத்தூள்னா வெறும் மிளகாத்தூள், தனியா இல்லாமல். மஞ்சத்தூள், சால்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சா தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம்.
இப்போ வந்து தக்காளி கழுவிட்டு இதை புழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி இதில் வீட்டில் அரைச்ச பச்சரிசி இதோட மாவு. அண்ணா மீன் கட் பண்ணுறோம். சூப்பர்ப்பா. மசாலா வந்து நல்லா முறையாக போட்டு ரெடி பண்ணணும். ஓகே கார்த்தி, வேறு லெவலில் பண்ணுறோம். அண்ணாத்த ஒய்யாரமாக தூங்கினுக்குறா. அண்ணா தோயாரமாக தூங்கின்னு தான் இருப்பார். அது என்னன்னு தெரில. தம்பிங்கெல்லாம் செஞ்சுட்டு அண்ணனை எழுப்புங்கப்பா. அண்ணன் வந்து டயர்டாக இருக்கான். இன்னும் ரெஸ்ட் எடுத்துட்டோம். சாப்பிடுங்க. தண்ணி எல்லாம் வந்து அற்புதமாக வந்து சாப்பிட்றான். முனீஸ்வரா. தரணும் பொண்ணா மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு சீரகம் மிளகுத்தூளை இடித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகத்தை இடி. அதே தான் சூப்பர். மிளகு அது கூடயே பண்ணிக்கலாம். பொறுமையாக மேலே தெரிக்கும், அழுத்தி பண்ணு. இடித்து வச்சாச்சு. இப்போ பூண்டு ஒன்றும் பார்த்தீங்கன்னா ரெடி. பொறுமையாக அப்புறம்ண்ணா பூண்டு வச்சிட்டியா? சரிண்ணா. வெங்காயம் தட்டு தட்டு தட்டு. பொறுமை ஒன்றும் பாதியமாக தான். தட்டி காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறோம். வெந்தயம், மீன் குழம்புக்கு முக்கியமானது வடகம், கருவேப்பிலை. கருவேப்பிலை எடு. கருவேப்பிலை. நம்ம பூண்டு இடித்த பூண்டும் சின்ன வெங்காயமும். சூப்பர் சூப்பர் மச்சான், இப்படிதான் வரணும்.
பண்ணுறீங்க? இப்போ தம்பிகளோட சமைச்சு சாப்பிட்றோம்ப்பா. ம் ம் மீன் குழம்பு, சாப்பாடு எல்லாம் பண்ணி சாப்பிட்றோம். சரிங்க. நீங்க என்ன பண்ணிடல. ஆ நாங்கள் பயிர் வச்சுக்கின்னு அறுவடை அறுத்துக்கு கொஞ்சம் விளைச்சல் இருக்குது. அதுதான் பில்லா இருக்குறோம் மாட்டுக்கு. சரிப்பா சரிப்பா சரி ஆ, நல்லதுப்பா. ஆ. அதான்ப்பா தம்பிங்க ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்து இந்த லாக்டவுன் அது இதுன்னு வந்ததுல ஆமாம். தம்பிங்கெல்லாம் சேர்ந்து வருவோம். ம். அப்படியே வந்து சமைக்கிறோம். சரிங்க. அதுக்கு நல்லா என்ன பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே நாங்கள் செஞ்சு முடிச்சிடுவோம்ப்பா. ஆ கூட வந்து சாப்பிட்ருங்க. சரிங்க. சரிங்களாப்பா? ஆ சரிங்க. சாப்பிடுவோம். புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம். நல்லா தக்காளி மிக்ஸ் பண்ணுறோம். புளி தண்ணியும் தக்காளியும் போட்டு கரைச்சி வச்சு தேவையான மிளகாத்தூள் மீன் குழம்பு. தம்பிங்களா வந்துச்சா ஃபுல்லாக? சூப்பராக வதங்கிச்சு அண்ணாத்தா. புளி தண்ணி தக்காளி மிளகாத்தூள் கரைச்சி வச்சு வதங்கினா இஞ்சி பூண்டு நம்ம தம்பிங்களா குழம்பு கொதிச்சிடுச்சு. சீரகம் மிளகு போட்டு இடிச்சதை சேர்த்துறோம். ஒரே சளியாக இருக்குது. போடுவா நீ போட்டு. புயலுன்றானுங்க மழைன்றானுங்க எல்லாத்துக்கும் சேர்த்து காரப்பொடி மிளகு சீரகம் குழம்பு. மூக்கு பிடிக்க இருக்கு இன்னைக்கு ஒரு புடி. என்ன உண்மை? என்ன மச்சான் பிடிச்சிருவோமா? வேற லெவலில் சமைச்சு சாப்பிட்றோம். என்ன மச்சான் சுடுமேடா. ஓகே மச்சான். நீயே டெஸ்ட் பண்ணி நீயே சொல்லு. நீயே சொல்லு மச்சான். ஓகே ஓகே மச்சான் சூப்பரா. எப்படி மச்சான் இருக்கு? வாய் தந்து சொல்லு மச்சான். நல்லா இருக்குது. ஓகே மச்சான். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு. மீன் போடும். நல்லா கொதிச்சிச்சு குழம்பு. நம்ம சுண்டிடுச்சு. மீனை போட்டாச்சு. இன்னும் வந்து 5 நிமிஷத்தில் கொதி வந்துடும். அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதுதான். மூடிடலாமா? மூடி இருப்போம். ஓலை கொச்சிடுச்சு. அரிசியை போடு. மீன் வெந்துடுச்சு. இறக்கிடுவோம். அகிலேஷ் மீன் வறுத்துடலாமா? தோசை வச்சுருவோமா? தோசை கல்ல எண்ணெய் ஊற்றிடுறேம்மா. ஊற்றிருப்போம். போதாண்ணாத்தா. கறியில் போட்டாச்சு. மீனை போடுப்போம். மீன் போடுறேன்பா. அவ்வளோதான். கடை கொடுப்போம். ஓகே சார். வா சாப்பிடுவோம். இந்த கஷ்டம் இல்லை. நீ ஏன் செய்கிற? இப்போ சாப்பாடுப்பா. ம் போகிறோம். அது போகிறேங்க. மச்சான் பார்த்தா அப்படியே உட்காந்துட்டா. போதும் அவருக்கு போடு. சரி மச்சான் சரி மச்சான். கோச்சுக்காதடா. காரப்பொடி மீன் குழம்பு அதுக்கு நான் எப்படி இதுன்னு சொல்லுப்பா. சேர்த்தான்.
இது பெரிய காரை. ரசமா போடும் போகிறோம் போகிறோங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. போகிறோம் அருமையாக இருக்குது குழம்பு. சமையல்லாம் இதுமாதிரி தான் செய்யணும். நீங்கள் எப்படிங்க கற்றுக்கினீங்க இதெல்லாம்? நம்ம அப்படியே பார்க்குறதான்ப்பா. அவ்வளோதான். சூப்பராக இருக்குதுங்க சாப்பாடு சமையல் குழம்புலாம். அழுப்புதான். நான் அது கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். நீங்களாம் பட்டினி கிடப்பான். இது என்ன அதிகமாக சாப்பிடுவாங்க இப்போ. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சாப்பிட மாதிரி சாப்பிட்றோம்ப்பா. மீன் வறுவல் எப்படி இது? முள்ளிலன்னு கச்சி கச்சி சாப்பிடுறது. அகிலேஷ் முள்ளு பார்த்து சாப்பிடு.